வணக்கம் நண்பர்களே. இப்போ புதுசா மாற்றப்பட்டிருக்கும் சிலபஸின் படி வரப்போகின்ற குரூப் 4 2025 தேர்விற்கான நருந்தொகை டெஸ்ட் பேட்ச இன்ட்ரோடியூஸ் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. நருந்தொகை அப்டின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நல்ல நீதிகளின் தொகுப்பு அப்டின்னு அர்த்தம். நருந்தொகைக்கு வெற்றி வேட்கை அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்கு. வெற்றி அடைய வேண்டும் என்ற வேட்கையும் உங்களுக்கு வேணும். அதே சமயத்துல ஒரு நல்ல விஷயங்களின் தொகுப்பாவும் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கணுங்கிற காரணத்தினால, இந்த பேட்ச்க்கு நருந்தொகை பேட்ச் அப்டின்னு பேர் வச்சிருக்கோம். நருந்தொகை அப்படிங்கிற அந்த நூல்ல தான் அதிவீர ராம பாண்டியர் என்ன பாடியிருக்காருன்னா, "கற்கை நன்றே கற்கை நன்றே" அப்படிங்கிற பாடலையும் பாடியிருக்கிறாரு. சோ, கற்கை நன்று அப்படின்னு உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காகவும் இந்த நருந்தொகை பேட்ச் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நருந்தொகை பேட்ச் பொறுத்தவரைக்கும் என்ன பிளான் ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 270 பிளஸ் மார்க் வாங்குறது தான் இதோட முதன்மையான நோக்கம். மொத்தம் 200 கேள்விகள். அந்த 200 கேள்விகள்ல 180 கேள்விகளுக்கு மேல நீங்க விடையளிச்சீங்க அப்படின்னா, நீங்க 270 பிளஸ் மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க 270 பிளஸ் மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா நீங்க விரும்பின போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு போஸ்ட் இல்ல. நீங்க விரும்பின போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான அனைத்து எஃபர்ட்டையும் நம்ம போடப் போறோம். அதற்கான அனைத்து பாசிபிள் கொஸ்டின்ஸ், அனைத்து பாசிபிள் என்னென்னலாம் விளக்கங்கள் தேவையோ, அத்தனையும் நாம இந்த டெஸ்ட் பேட்ச்ல பார்க்கப் போறோம். இதுல மொத்தம் 18 அட்டவணைப்படுத்தப்பட்ட தேர்வுகள். மொத்தம் ஷெட்யூல்டு டெஸ்ட் 18 நடத்தப் போறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டின். அதே போல இந்த டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே ஃபுல்லா டெஸ்ட் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு கடைசியா ரிவிஷன் பண்றதுக்கு பதிலா டெஸ்ட் நடத்திட்டு இருக்கும் போதே நடுநடுவுல 5 ரிவிஷன் டெஸ்ட் நடத்த போறோம். நடுநடுவுல 5 ரிவிஷன் டெஸ்ட் நடத்த போறோம். இந்த வீடியோவோட பிற்பகுதியில அந்த ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல இந்த 18 ஷெட்யூல் டெஸ்ட் நடத்தி முடிச்ச பிறகு யூனிட் ரிவிஷன் டெஸ்ட் 5 நடத்த போறோம். யூனிட் ரிவிஷன் டெஸ்ட் 5 நடத்த போறோம். அது மட்டும் இல்ல, எல்லாம் முடிச்ச பிறகு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 7 நடத்த போறோம். இப்ப டிஎன்பிஎஸ்சி குறித்த நேரத்துல எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்தி முடிச்சிடுறாங்க. குரூப் 4 எக்ஸாம் எப்போ நடத்த போறாங்க அப்படின்னா 13 ஜூலை 2025 நடத்த போறாங்க. அப்படியே குறிக்கப்பட்ட தேதியில், அதாவது அவங்க சொன்ன அந்த தேதியிலேயே எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னா, இது அனைத்தையும் நம்ம கம்ஃபர்டபுளா முடிச்சிடலாம். ஒருவேளை அது தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும், இந்த யூனிட் ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம 5, 7 நடத்துறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? அத தேர்வு வரைக்கும் நான் உங்களுக்கு கன்டினியூஸா நடத்தி தருவேன். புரியுதா? சோ இந்த பிளான் படி டோட்டல் டெஸ்ட் எத்தனை நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 டெஸ்ட் நடக்க போகுது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா புதிதாக மாற்றப்பட்டுள்ள அந்த குரூப் 4 குரூப் 2 நியூ சிலபஸ் படி நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் 4க்காக எக்ஸ்க்ளூசிவா நடத்தப்படுது. குரூப் 2 படிக்கிற மாணவர்களும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல கலந்துக்கலாம். ஏன்னா குரூப் 2 குரூப் 4 சிலபஸ்ல ஒரு பெரிய அளவு மாற்றம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் குரூப் 2ல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணப்பட்டிருக்கு. எனவே நண்பர்களே, குரூப் 2 எழுதுறவங்களும் குரூப் 4 எழுதுறவங்களும் இந்த டெஸ்ட் பேட்சை எதிர்கொள்ளலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் அடுத்து வரப்போற குரூப் 4 வரைக்கும் கண்டினியூஸா நடத்தப்படும். குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுக்கப்படும். ஓகேவா? ரைட். இப்போ என்ன ஸ்டடி பிளான்? என்ன ஸ்டடி பிளான் அப்படின்னா, முதல்ல பொது தமிழ் இருக்கு இல்லையா? பொதுத்தமிழ். பொதுத்தமிழ்ல புதிதாக மாற்றப்பட்டுள்ள சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, மொத்தம் 7 யூனிட்டுகள் இருக்கு. இலக்கண பகுதிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இலக்கியம், அப்புறம் தமிழறிஞர் மற்றும் தமிழ் தொண்டு. இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குறைக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த சுமைய இறக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனிவேஸ் தமிழ் பொறுத்தவரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமா உங்கள 95 பிளஸ் கேள்விகளுக்கு சரியா விடையளிக்க வச்சிருவோம். நிச்சயமா அதற்கான பயிற்சிகளை உங்களுக்கு குடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி உள்ள சிலபஸ் இருந்துச்சு இல்லையா? பழைய சிலபஸ். அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு நெறைய மனப்பாட திறனும், நெறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஷார்ட்கட் அப்டின்னா கூட அந்த ஷார்ட்கட் எல்லாத்தையும் நெறைய ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிபெண்டன்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பா மனப்பாட திறனும், ஞாபக திறனும் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ உங்களுக்கு மொழி திறன் வேணும். உண்மையான தமிழ் அறிவு வேணும். அந்த உண்மையான தமிழ் அறிவ என்னால உங்களுக்கு வருகின்ற அந்த 6 மாசத்துல நிச்சயமா உங்களுக்கு நல்ல முறையில புகட்ட முடியும். அதன் மூலமா தமிழ்ல 95 பிளஸ் கேள்விகளுக்கு உங்களால சரியா விடையளிக்க முடியும். அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிட்யூட். நம்ம அத வந்து மேத் அப்படின்னு சொல்லுவோம். அதுல 2 பகுதிகள் இருக்கு. யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 அப்படின்னு 2 இருக்கு. யூனிட் 1ல 15 கேள்வி கேட்பாங்க. யூனிட் 2ல 10 கேள்வி கேட்பாங்க. ஆக மொத்தம் 25 கேள்விகள். அந்த 25ல 23 பிளஸ் கேள்விகளுக்கு உங்களால நிச்சயமா விடையளிக்க முடியும். அதே போல ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரைக்கும் சயின்ஸ் உட்பட, புவியியல் உட்பட மொத்தம் 75 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 75 கேள்விகள்
அந்த 75 கேள்விகள்ல நிச்சயமா உங்களால 60 பிளஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். சோ இத அப்படியே கூட்டினீங்கன்னா 5 3 8 9 2 11 11 பிளஸ் 6 178. நல்லா கேளுங்க. 178 கேள்விக்கு உங்களால கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ண முடியும். இந்த டெஸ்ட் பேட்ச நீங்க சின்சியரா ஃபாலோ பண்றீங்க. நான் குடுக்குறத எக்ஸர்சைஸ் எல்லாத்தையும் நீங்க சின்சியரா பண்றீங்க. நீங்க டிசிப்ளின்டா டெய்லி படிக்கிறீங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, இந்த 178 கேள்விகளுக்கு ஷூர் ஷார்ட்டா உங்களால பதிலளிக்க முடியும். இன்னும் மீதம் ஒரு 22 கேள்வி இருக்கு. இல்லையா? அந்த 22 கேள்வியில நீங்க ஒத்தையா ரெட்டையா போட்டு இல்லன்னா ஃப்ளூக்ல ஆன்சர் பண்ணா கூட, அதுல உங்களால குறைஞ்சபட்சம் 2 கேள்வி 22ல 2 கேள்வியாவது ரைட்டா எழுத முடியும். ஆக மொத்தம் 180 பிளஸ் உங்கள ஈஸியா வாங்க வைக்க முடியும் நண்பர்களே. அது முதல்ல நீங்க நம்பணும். சார் நான் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. படிக்கிறத முழு மூச்சா படிக்கிறதுல மட்டும் ஈடுபாடு செலுத்தி நீங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால முடியும். ஏற்கனவே இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. சிலபஸ் சேஞ்ச் ஆனதுனால உங்களுக்கு இந்த டெஸ்ட் அட்டவணையை மாத்தி குடுத்துருக்கேன். அதனால புதிய மாணவர்கள் இதுல சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த வீடியோவ பப்ளிக் மோட்ல போடுறேன். ஓகே. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலபஸ முதல்ல நீங்க ஃபுல்லா பார்க்கணும். சிலபஸ வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கணும். சிலபஸ் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் குடுக்குறேன். சிலபஸ முதல்ல பாருங்க. பார்த்துட்டு இந்த ஸ்டடி பிளான பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? நம்ம டெஸ்ட் பேட்சோட முதல் 3 வாரங்கள் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பொதுத் தமிழ்ல அலகு 1 இலக்கணத்த முடிக்க போறோம். அலகு 1 இலக்கணத்த முடிக்க போறோம். இலக்கணத்துல என்னென்ன பகுதிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது பின்னாடி வந்து நான் அட்டவணை குடுத்துருக்கேன். அந்த அட்டவணையில இருக்கு. பட் ஆக்சுவல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 3 வாரங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டெஸ்ட் நடக்கும். சோ முதல் 3 வாரத்துல 3 டெஸ்ட்டுகள் நடக்கும். அந்த 3 டெஸ்ட்டுகள்ல அலகு 1 இலக்கணத்த நம்ம முடிக்க போறோம். அது மட்டும் இல்லாம திருக்குறள் அதிகாரங்கள் மொத்தம் 22 அதிகாரங்கள் நீங்க படிக்க வேண்டியிருக்கு. இந்த திருக்குறள் பொது தமிழுக்கும் உண்டு, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் உண்டு. அப்போ திருக்குறள தவிர்க்கவே முடியாது. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எப்படி மாறினாலும் திருக்குறள் அப்படிங்கிறது மாறப் போறதே இல்ல. இந்த 22 அதிகாரங்கள நீங்க தமிழ்ல கிளியரா என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னும் சிலபஸ்ல கிளியராவே குடுத்திருக்காங்க. சோ திருக்குறள்ல 22 அதிகாரத்தையும் நம்ம ஒரே நேரத்துல படிக்கிறதுக்கு பதிலா, திருக்குறள்ல கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிடலாம். ஓகேவா? இப்ப முதல் 3 வாரங்கள்ல இலக்கணத்த முழுக்க முடிக்க போறோம். இலக்கணத்தனா ஒட்டுமொத்த இலக்கணமும் இல்ல. அலகு 1 இலக்கணத்த முடிக்க போறோம். அலகு 1 இலக்கணத்த முடிக்க போறோம். பிளஸ் சில திருக்குறள் அதிகாரங்கள் 1, 2 திருக்குறள் அதிகாரங்கள் படிக்க போறோம். பிளஸ் கொஞ்சம் தமிழறிஞர்கள் படிக்க போறோம். புரியுதுங்களா? இலக்கணம் மட்டுமே படிச்சுட்டு இருந்தா நல்லாவும் இருக்காது. இலக்கணம், கொஞ்சம் திருக்குறள், கொஞ்சம் இலக்கியத்துல தமிழறிஞர்கள் படிக்க போறோம். அதே போல ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரைக்கும் 20 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு அவங்களே அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை எத்தனை கேள்விகள்னு. அதுல முன்னாடி யூனிட் 8 இருந்துச்சு. அத கொஞ்சம் ட்ரிம் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, யூனிட் 6 குடுத்திருக்காங்க. யூனிட் 6 அதுல தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். பிளஸ் கொஞ்சம் சயின்ஸ் படிக்க போறோம். கொஞ்சம் மேத்ஸ் படிக்க போறோம். புரியுதுங்களா? முதல் 3 வாரங்கள்ல. முதல் 3 வாரங்கள சேர்த்து ஒரு டெஸ்ட் கிடையாது. ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு டெஸ்ட். அப்போ இங்க 3 டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட்டுக்கும் என்ன போர்ஷன் கவர் பண்ணீங்களோ, அத உடனே 4வது வாரத்துல ஒரு ரிவிஷனா நடத்தப் போறோம். இந்த ரிவிஷனுக்கான போர்ஷன் என்ன அப்படின்னா, முதல் 3 வாரங்களுக்கான வீக் 1, 2, 3 ஒட்டுக்கா சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் நடத்தப் போறோம். அதுக்கப்புறம் இப்போ பொருளாதாரத்தையும், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தையும் ஒண்ணா சேர்த்து அவங்க வந்து ஒரே யூனிட்டா குடுத்துட்டாங்க. சரிங்களா? ஒரே யூனிட்டா குடுத்துட்டாங்க. யூனிட் 5 அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதுல இருந்தும் 20 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதுல இருந்து 20 கேள்விகள் அப்படின்னா, அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாகணும். அடுத்த 5 வாரங்கள் 5, 6, 7, 8 மற்றும் 9வது வாரங்கள்ல நம்ம ரொம்ப நிதானமா இந்திய பொருளாதாரத்தையும், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்தையும் கவர் பண்ண போறோம். இந்த பேட்ச்ல நம்ம ரொம்ப அவசரப்பட்டு ஓடப் போறதில்ல. அதே போல ரொம்ப ஸ்லோவாவும் வரப்போறதில்ல. சரிங்களா? நமக்கு எந்த அளவுக்கு வேகம் தேவையோ அந்த அளவுக்கு வேகம், எந்த அளவுக்கு நிதானம் தேவையோ அந்த அளவுக்கு நிதானம், எந்த அளவுக்கு விவேகம் தேவையோ அந்த அளவுக்கு விவேகம். அததான் நம்ம இதுல ஃபாலோ பண்ண போறோம். புரியுதுங்களா? இப்ப இந்த 5 வாரத்துல நம்ம கவர் பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுத் தமிழ்ல அலகு 2 சொல்லகராதி மற்றும் அலகு 3 எழுதும் திறன். இது எல்லாமே பயிற்சியின் மூலமா தான் வர்ற திறன்கள். இதெல்லாம் பயிற்சியின் மூலமா வருகின்ற அறிவு. அந்த பயிற்சியின் மூலமா வருகின்ற அறிவ தான் நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க புகட்ட போறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் திருக்குறள், இங்கேயும் கொஞ்சம் தமிழறிஞர்கள்.
ஓகேவா? அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற அந்த யூனிட். மொத்தம் 20 கேள்விகள். 20க்கு 20 அடிக்கணும். அதே போல போன யூனிட்ல 20க்கு 20 அடிக்கணும். அதுக்கான அனைத்து பயிற்சிகளும் உங்களுக்கு வழங்கப்படும். அதே போல சயின்ஸ் கொஞ்சம், மேத்ஸ் கொஞ்சம், கரண்ட் அஃபேர்ஸ் இங்க இருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது தனி யூனிட் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட் கூட அத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒண்ணா சேர்த்திருக்காங்க. இப்ப அறிவியல் கூட ஒண்ணா சேர்த்திருக்காங்க. புவியியல் கூட ஒண்ணா சேர்த்திருக்காங்க. இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தோட ஒண்ணா சேர்த்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மிகப்பெரிய ரோல ப்ளே பண்ண போகுது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த நைட் வாட்ச்மேன் ஒண்ணு சொல்லுவாங்க டெஸ்ட் மேட்ச்ல பார்த்திருக்கீங்களா? அதாவது நெறைய பேட்ஸ்மேன்ஸ்லாம் அவுட் ஆயிட்டே போறாங்க. நாளோட முடிவுக்கு வந்துருது. இன்னொரு பேட்ஸ்மேன் அவுட் ஆக வேண்டாம். அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு பவுலர கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க. அந்த பவுலர் என்ன பண்ணுவாருன்னா, விக்கெட் விடாம பார்த்துப்பாரு. விக்கெட் விடாம பார்த்துப்பாரு. ஒருவேளை அவர் விக்கெட் விடாம அடுத்த நாள் நின்னுட்டாருன்னா, அவரு சூப்பரா விளையாடுவாரு. நல்லா அடிச்சு அது டீமுக்கு வந்து ஒரு வேகமா ரன்கள சேர்க்கறதுக்கான ஒரு இடமா ஒரு ஒரு விஷயமா இருக்கும் அந்த நைட் வாட்ச்மேன் அப்படிங்கிறது. அது போல தான் இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு பயன்பட போகுது. நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க கேள்வி எடுத்தாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தே நெறைய கேள்வி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்டின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தனியா நடப்பு நிகழ்வுக்கு கிடையாது. இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். அது சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் நெறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ, இங்கேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது டெஸ்ட் 5, 6, 7, 8, 9லலாம் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு அங்கேயே இன்ட்ரோடியூஸ் ஆயிடும். அதே போல 10வது வாரம். 10வது வாரத்துல ரிவிஷன் டெஸ்ட் 2. ரிவிஷன் டெஸ்ட் 2னா டெஸ்ட் 5, 6, 7, 8, 9ல என்ன நீங்க படிச்சீங்களோ அத ரிவைஸ் பண்ண போறோம். ஒரு வாரம் டைம் குடுக்க போறோம். ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க அந்த ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. அதே போல அடுத்த 4 வாரங்கள்ல ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரைக்கும் இந்தியன் பாலிட்டி இது ஒரு சூப்பர் ஸ்டார் சப்ஜெக்ட். 15 கேள்விகள் இடம்பெறும். எப்பொழுதுமே நீங்க வந்து இந்த யூனிட்ல இத்தனை கேள்விகள் தான் இடம்பெறும்னு இப்பதான் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்திய ஆட்சியியல், இந்தியன் பாலிட்டில இருந்து நெறைய கேள்விகள் வரும். சரிங்களா? அத 4 வாரத்துல கவர் பண்ண போறோம். கம்ஃபர்டபுளா கவர் பண்ணலாம். கம்ஃபர்டபுளா கவர் பண்ணலாம். சார் நீங்க வீடியோலாம் குடுப்பீங்களா சார்? அத பத்தி நான் அடுத்தது சொல்றேன். நிச்சயமா குடுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ் பொறுத்தவரைக்கும் அலகு 4, அலகு 5 கலைச்சொற்கள், அப்புறம் வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். இது எல்லாத்தையும் நீங்க வரிசையா படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திருக்குறள், தமிழறிஞர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ண போறோம். சோ இந்த டெஸ்ட்ல நீங்க என்னென்னலாம் கவர் பண்ணீங்களோ, 11, 12, 13, 14 டெஸ்ட்ல என்ன கவர் பண்ணீங்களோ, அத ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுத போறீங்க உடனே. ஓகேவா? அடுத்த வாரத்துல 15வது வாரத்துல. 16வது வாரம், 17வது வாரம், 18வது வாரம், 19வது வாரம். இங்க நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்ல கவர் பண்ண போறது இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். சார், ஹவ் இஸ் இட் பாசிபிள் சார்? 2மே பெரிய பெரிய யூனிட். அந்த 2த்தையும் ஒண்ணா சேர்த்து அவங்க ஒரே யூனிட்டா குடுத்துட்டாங்க. குடுத்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க? இதுல இருந்து நாங்க 10 கேள்வி தான் கேட்போம்னு சொல்ட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? இதுல இருந்து 10 கேள்வி தான் கேட்போம்னு சொல்ட்டாங்க. அப்போ நம்ம முன்னாடி படிச்சோம்ல, அந்த அளவுக்கு டீடைல்டா, டெப்த்தா படிக்க போறோமா அப்டின்னா, டீடைல்டா படிக்க போறோம், டெப்த்தா படிக்க போறோம். ஆனா, அதிகமா படிக்க போறது இல்ல. எது தேவைன்னு நான் சொல்றேனோ அத மட்டும் நீங்க படிங்க. புரியுதுங்களா? இந்திய வரலாறு அதாவது குடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம், டில்லி சுல்தான்கள், குப்தர்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா குரூப் 2ல விஜயநகர பாமினி அரசுகளும் சேர்த்திருக்காங்க. புரியுதுங்களா? இது வந்து இந்தியன் ஹிஸ்டரில. அப்புறம் இந்திய வரலாற்றின் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் குடுத்திருக்காங்க. அப்புறம் அ வந்து உங்களுக்கு இனம், மொழி அது சம்பந்தமான அந்த ஒரு டாபிக் குடுத்திருக்காங்க. சோ இவ்வளோத்தையும் நீங்க வந்து படிக்கணும். படிச்சாலும் அதுலருந்து எத்தனை கேள்வி கேட்க போறாங்க? 5 கேள்வி தான் கேட்க போறாங்க. அதே போல இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து 5 கேள்வி தான் கேட்க போறாங்க. அதனால என்ன தேவையோ அத மட்டும் படிக்க போறோம். 4 வாரங்கள் போதுமானவை. ஓகேவா? அது மட்டும் இல்ல நாம சயன்ஸ், மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து படிக்க போறோம். ஓகேவா? எல்லாத்தையும் தனியா பின்னாடி வச்சு படிக்காம, சயன்ஸ், மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து படிக்க போறோம். தமிழ பொறுத்தவரைக்கும் அலகு 6 மற்றும் அலகு 7 எளிய மொழிபெயர்ப்பு. இதுக்கு 5 கேள்வி தான். அடுத்தது அலகு 7ல இலக்கியம், தமிழறிஞர்களும், தமிழ் தொண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம படிக்க போறோம். ஓகேவா? இது பாகம் 1லாம் கிடையாது. இலக்கியம், தமிழறிஞர்களும், தமிழ் தமிழ் தொண்டும். ஏற்கனவே பாருங்க, இதுக்கு முன்னாடி உள்ள இடத்துலயும் தமிழறிஞர்கள் இங்க படிச்சுட்டோம். அதே போல அதுக்கு முன்னாடியும் தமிழறிஞர்கள் படிச்சுட்டோம். தமிழறிஞர்கள் படிச்சுட்டோம் இல்லையா? இப்போ மீதம் உள்ளத நம்ம இங்க படிக்க போறோம். ஓகேவா? அது மட்டும் இல்ல. இந்த 16, 17, 18, 19 இந்த டெஸ்ட்கள்ல நம்ம புக் பேக்ல இருக்கிற அதாவது புக்குக்கு பின்னாடி இருக்கிற மொழித்திறன் பயிற்சி படிக்க போறோம். ஏன்னா மொழித்திறன் பயிற்சியில இருந்து தான் நெறைய கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? மொழித்திறன் உங்களுக்கு நெறைய விஷயம் இருக்கு. சந்திப்பிழையை நீக்குதல்,
ஒருமை பன்மை பிழை நீக்குதல், மரபு பிழை நீக்குதல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது எல்லாமே எங்க இருந்து கேட்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புக்குக்கு பின்னாடி இருக்கிற மொழியால் ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியில இருந்தும், மொழித்திறன் பயிற்சிங்கிற பகுதியில இருந்து தான் கேட்கப்பட போகுது. அப்ப நாம ஃபுல்லா கரைச்சி குடிச்சிட்டு, அதற்கு பிறகு மொழித்திறன் பயிற்சி புக் பேக்ல உள்ளதை வச்சு பிராக்டிஸ் பண்ண போறோம் நண்பர்களே. இது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை அளிக்கும். ஓகேவா? ஃபைன். அடுத்தது இப்ப இந்த 16, 17, 18, 19ல படிச்சத வீக் 20ல ரிவைஸ் பண்ண போறோம். அப்புறம் 21, 22 டெஸ்ட் 21, 22 அதாவது வாரம் 21, 22ல புவியியல முடிச்சிருவோம். புவியியல 2 வாரத்துல முடிச்சிடலாம். புவியியல் படிக்கிறதுக்கு 14 நாட்கள் மோர் தேன் இனஃப். புரியுதுங்களா? புவியியல்ல மொத்தம் 5 கேள்விகள் தான் கேட்க போறாங்க. வழக்கம் போல அது கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் சயின்ஸ், மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேர்த்து படிக்க போறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் மொழித்திறன் பயிற்சி புக் பேக்ல உள்ளது. அப்புறம் இந்த 2 வாரத்துல நீங்க படிச்சத வீக் 23. அப்ப இது மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ரிவிஷன் எல்லாம் கவனிங்களேன். முதல்ல யூனிட் 6 முன்னாடி யூனிட் 8 இருந்தது. யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இத முடிச்சுட்டா இந்த ரிவிஷன் டெஸ்ட்ங்கிறது ஒரு யூனிட் டெஸ்ட். முழு யூனிட் டெஸ்ட். அதே போல இங்க பாருங்க. இங்க வந்து இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகமும் அதை முடிச்சிட்டீங்க. இந்த 5 வாரத்துல அதை முடிச்சிட்டீங்கன்னா அதைத்தான் ரிவிஷன் டெஸ்ட் 2. அப்ப இந்த ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3, ரிவிஷன் 4 இதெல்லாம் இருக்கு இல்லையா? ரிவிஷன் 5லாம் இதெல்லாம் வந்து முன்னாடி முடிச்ச தேர்வுகளோட ரிவிஷன் மட்டும் இல்ல. அதெல்லாம் தனித்தனி யூனிட் ரிவிஷன் தேர்வுகளாகவும் பண்ணிக்கணும். நீங்க பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? யூனிட் ரிவிஷன் தேர்வுகளாகவும் நீங்க பயன்படுத்தலாம். இதோட இந்த டெஸ்ட் பேட்ச் முடிதானா? இல்ல. தேர்வு தேதி வரை இடைவிடாத பயிற்சி, ரிவிஷன், தேர்வுகள் இதெல்லாம் நடத்தப்படும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த பேட்சோட டீடைல்ஸ் என்ன? பேட்ச் தொடங்கும் நாள் 23/12/2024. இன்னைக்கு தேதி 12. இந்த பேட்ச்ல நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ரிப்ளை வந்துருமா அப்படின்னா ஒரு மேக்சிமம் ஒரு 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். மேக்சிமம் 48 ஹவர்ஸ்ல ரிப்ளை வந்துடும். முதல் மெட்டீரியல் எப்போ கொடுக்க போறோம் அப்படின்னா 23ஆம் தேதி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மெட்டீரியல், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான வீடியோ இதெல்லாம் எப்போ கொடுத்துருவோம்? 23 கொடுத்துருவோம். முதல் டெஸ்ட் 29ஆம் தேதி நடக்கும். முதல் டெஸ்ட் 29. புரியுதுங்களா? டியூரேஷன் என்ன? குரூப் 4 தேர்வு வரைக்கும் மொத்தம் எத்தனை டெஸ்ட்டுகள் நடத்த போறோம்? குறைஞ்சபட்சம் 35 தேர்வுகள். அதுக்கு மேல எத்தனை தேர்வுகள் வேணாலும் நம்ம நடத்துவோம். அது இல்லாம டெலிகிராம் குவிசஸ் கொடுப்போம். அது இல்லாம திடீர்னு ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்து இந்த டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் டெஸ்ட்லாம் கூட கொடுப்போம். ஸோ 35+ டெஸ்ட் நடக்குது. முக்கியமான விஷயம் இந்த டெஸ்ட் பேட்சோட மீடியம் என்னன்னா ஒன்லி தமிழ் மீடியம். ஒன்லி தமிழ் மீடியம். ஓகே, இந்த டெஸ்ட் எப்படி சார் நடக்கும்? டெஸ்ட் எப்படி சார் நடக்கும்? என்ன ப்ராசஸ்? என்ன ப்ராசஸ்னா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்னைக்கு மெட்டீரியல் கொடுப்போம். மெட்டீரியலோட சேர்த்து ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு வாரமும் மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃபா கொடுப்போம். ரெக்கார்டட் வீடியோ கிளாஸும் கொடுப்போம். அதை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. சண்டே அன்னைக்கு டெஸ்ட் நடக்கும். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க சண்டே அன்னைக்கு டெஸ்ட் எழுதுவீங்க. சண்டே அன்னைக்கு டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா கொஷின் பேப்பர் பிடிஎஃபாவும் கொடுப்போம். அந்த பிடிஎஃப் கொஷின் பேப்பர் வச்சுட்டு நீங்க வீட்டில் ஓஎம்ஆர் டெஸ்ட்டும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் டெஸ்டாகவும் நடத்துவோம். கூகுள் ஃபார்ம்ல கொஷின் 4 ஆப்ஷன் போட்டு ஆன்லைன் டெஸ்டாகவும் எழுதுவோம். டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு ஆன்சர் கீ பிடிஎஃப்பும் கொடுப்போம். ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுப்போம். புரிஞ்சுதா? அதே போல உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம். ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட்ல இப்போ 1000 பேர் டெஸ்ட் எழுதிங்கன்னு வச்சுங்க, அந்த 1000 பேரோட பேரும் இருக்காது. நான் ஒரு டார்கெட் செட் பண்ணுவேன். யாரெல்லாம் இந்த டெஸ்ட்ல 110 கேள்விக்கு மேல ஆன்சர் பண்றீங்களோ அவங்களோட பேர் தான் ரேங்க் லிஸ்ட்ல இடம்பெறும். அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 110 இருக்கும். அடுத்த டெஸ்ட்ல 115, அடுத்த டெஸ்ட்ல 120. அப்படியே நம்ம கிராஜுவலா அப்படியே மேல போலாம். அதுக்காக தான் இந்த ஐடியா. புரியுதுங்களா? சோ பேட்ச் தொடங்குற நாள் 23ஆம் தேதி which means முதல் டெஸ்டுக்கான மெட்டீரியல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இங்க? மண்டே மெட்டீரியல், சண்டே டெஸ்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? மண்டே மெட்டீரியல், சண்டே டெஸ்ட். அப்போ முதல் டெஸ்டுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு என்னைக்கு வழங்கப்படும் பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி வழங்கப்படும். மெட்டீரியல் வழங்கப்படுற அன்னைக்கே உங்களுக்கு வீடியோவும் கொடுக்கப்படும். முதல் டெஸ்ட் என்னைக்கு நடக்கும்னா சண்டே டெஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ சண்டே அப்படிங்கிறது மண்டேல இருந்து 6 நாள் தள்ளி போனுச்சுன்னா 29ஆம் தேதி முதல் டெஸ்ட். ஓகே, ஃபைன். அடுத்தது இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் என்ன? இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் என்னன்னா புதிய மாணவர்களுக்கு ரூபாய் 2000.
இத நீங்க 2 இன்ஸ்டால்மென்ட்ல கட்டிக்கலாம். இப்போ ஒரு ரூ. 1000 பே பண்ணி நீங்க இப்ப ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1 1/2 மாசம் கழிச்சு நீங்க இன்னொரு ரூ. 1000 பே பண்ணிடணும். இதுவே நீங்க ETW அகாடமியுடைய பழைய மாணவர்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1500 தான் ஃபீஸ். ரூ. 500 டிஸ்கவுண்ட். இதையும் நீங்க 2ஆ கட்டிக்கலாம். முதல்ல ₹1000 கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பிறகு 1 மாதம் கழித்து ரூ. 500 கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நீங்க பழைய மாணவர் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடியே நாங்க ஒரு ரோல் நம்பர் குடுத்திருப்போம். பழைய பேட்சோட ரோல் நம்பர். அந்த ரோல் நம்பரையும் எங்களுக்கு அனுப்பணும். அந்த ரோல் நம்பரையும் எங்களுக்கு அனுப்பணும். ஓகே. பேட்ச்ல சேர்றதுக்கு என்ன செய்யணும்? நெறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் குடுத்திருக்கோம். இதே பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருவேன். இதே பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருவேன். அதுல 4வது பக்கத்துல இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? சோ இந்த பேமெண்ட் மெத்தட்ல ஏதோ ஒரு மெத்தட யூஸ் பண்ணி நீங்க பணம் செலுத்திடணும். ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் ஸ்கேன் பண்றது, கூகுள் பே எதுவுமே ஒர்க் ஆகலன்னா, நீங்க இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கூகுள் பேல இருந்தே இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர டைப் பண்ணி உங்களால பணம் அனுப்ப முடியும். பணம் அனுப்பிட்டு என்னென்ன விவரங்கள் எல்லாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணுங்க. நீங்க பணம் கட்டிட்டு அப்படியே இருந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த ரிப்ளையும் வராது. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க விவரங்கள அனுப்பணும். ஓகேவா? என்னென்ன விவரங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பேட்ச்சோட நேம் அனுப்பணும். ஒரே மெசேஜ் தான். ஒரு மெசேஜ்ல 5 விஷயங்கள டைப் பண்ணி அனுப்பணும். முதல் விஷயம் நீங்க டைப் பண்ண வேண்டியது, எந்த பேட்ச்க்காக நீங்க அனுப்புறீங்க? சார் குரூப் 4 பேட்ச்க்காக நான் அனுப்புறேன். அத தெளிவா டைப் பண்ணி அனுப்பணும். ஏன் அப்டின்னா, நம்மளோட அகாடமில அடுத்தது மெயின்ஸ்க்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகப்போது. அதனால குரூப் 4 பேட்ச் அப்படி இல்லன்னா நருந்தொகை பேட்ச்ன்னு டைப் பண்ணுங்க. 2வது நீங்க பேமெண்ட் பண்ணீங்க இல்லையா? அதோட ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பணும். ஸ்கிரீன்ஷாட். 3வது பேமெண்ட்க்கோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறீங்க இல்லையா? அதுல டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கா மாரி அனுப்புங்க. டிரான்சாக்ஷன் ஐடி அல்லது யூடிஆர் ஐடி இருக்கா மாரி அனுப்புங்க. அப்புறம் முக்கியமா உங்களோட பேர் அனுப்பணும். உங்களுடைய மெயில் ஐடி அனுப்பணும். எல்லாமே உங்களுக்கு Google Driveல தான் வந்து விழும். நான் அனுப்புறது எல்லாம் கரெக்ட்டா அந்த டைமுக்கு போய் Google Drive பார்த்தீங்கன்னா, Google Driveல அந்த ஃபைல் ரெடியா இருக்கும். உங்களுக்கு நான் அனுப்பிச்சுருவேன். ஓகேவா? சோ அதனால எனக்கு உங்களுடைய Gmail ஐடி வேணும். உங்களுடைய Gmail ஐடி வேணும். சோ இந்த 5 விஷயத்த நீங்க எனக்கு அனுப்பிச்சுட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 48 ஹவர்ஸ் கூட ஆகலாம். 48 ஹவர்ஸ்க்கு மேலயும் கூட கொஞ்சம் பேருக்கு ஆகலாம். உங்க மெசேஜ நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணனா மட்டும் கால் பண்ணுங்க. எந்த காரணத்த முன்னிட்டு கால் பண்ணாதீங்க. ஏன்னா நெறைய கால்ஸ் எடுக்கவே முடியல. ஓகேவா? ஃபைன். சோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் WhatsAppல அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா உங்கள பேட்ச்ல சேர்த்துருவாங்க. சோ இதுதான் அந்த ஷெட்யூல். டெஸ்ட் 1 மெட்டீரியல் 23ஆம் தேதி வழங்கப்படும். டெஸ்ட் 29ஆம் தேதி நடக்கப்படும். முதல் டெஸ்ட். நீங்க என்ன பண்றீங்க? இந்த இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? நிதானமா இந்த ஷெட்யூல கோ த்ரூ பண்ணுங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன போர்ஷன்? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன போர்ஷன்? அப்படிங்கிறத நிதானமா பார்த்துட்டு, இந்த டெஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு ஓகேன்னா, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொல்றது புரியுதா? நருந்தொகை பேட்ச் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகச்சிறந்த வசந்தத்தை கொண்டு வரும். நீங்க வந்து உண்மையா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களால குரூப் 4 தேர்வுல வெற்றி அடைய முடியும். வெற்றி அடைஞ்சு போஸ்டிங் வாங்க முடியும். நம்ம நம்ம அகாடமில படிச்சவங்க, டெஸ்ட் பேட்ச்ல படிச்சவங்களும் சரி, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல படிச்சவங்களும் சரி, நெறைய பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. ரைட். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுகள் கடைசி டெஸ்ட் 23 1/6/2025 அன்னைக்கு நடக்குது. கிட்டத்தட்ட 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி ஷெட்யூல்லாம் முடிஞ்சிரும். அதற்கு பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ரிவிஷன் டெஸ்ட் நடத்த போறோம். புரியுதுங்களா? அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான தேதிகள் உட்பட எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கு. லாஸ்ட்ல இருக்கு. டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்க குடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? குடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஷெட்யூல பாருங்க. பார்த்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுமோ அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம்.